நம்மள ஒருத்தர் கூப்பிடணும்னு நினைக்க கூடாது ஐக்கியத்தில் எப்பயுமே. அதுதான் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு பில்டு. எப்போ நம்ம இப்போ எப்படின்னா பில்டப் ஆயிடுச்சு. அது நம்மளை கூப்பிட்டா போவோம். பில்டப் இருக்கக்கூடாது, பில்ட் இருக்கணும், கட்டுகிற இடத்துல இருக்கணும். ஆமென். நம்ம பில்டா இருந்தா வரலாம், பில்டப்பா இருந்தா வர முடியாது. அப்போ நம்மளே இயேசு தெரிந்து கொண்டத நோக்கம் நாம் சபைக்கு பிரயோஜனமானவனா இருக்க வேண்டும். ஆமென். அப்ப நாம் எப்படி சபை ஐக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். சும்மா நம்மள எல்லாம் ஆண்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கல. ஆமென். சும்மா நம்மளாம் உள்ள உட்காரலங்க. நம்மளை கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. சபைக்குள்ள உங்களை வச்சு ஒரு காரியத்தை செய்ய ஆண்டு திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஐக்கியப்படும் பொழுதுதான் அது வெளிப்படும். ஐக்கியப்படல வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணுமே வெளிப்படாது. வருவீங்க, உட்காருவீங்க, போவீங்க, வருவீங்க, உட்காருவீங்க, போவீங்க. அதனால யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த நன்மை பெற்றிருக்கீங்க? கண்டிப்பா நன்மை உங்களால முழுசா பிடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் இப்படி இருக்கிறதுனால தான் வெறுமையா தன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. வெறுமையான சூழ்நிலையா இருக்குது, வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்குது. அப்ப நான் எதுக்கு வந்தேன் உள்ள? நான் வெளியே இருந்திருக்கலாமே இல்லையா? வெளியே நான் டிவில பிரசங்கம் கேட்டு போயிட்டு இருக்கலாமே. புரியுதுங்களா? நான் யூடியூப்ல பிரசங்கம் கேட்டு இருக்கலாமே. என்ன எதுக்கு கர்த்தர் ஒரு சபைக்குள்ள வைக்கிறார்? அப்போ என்னை கொண்டு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அதற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் வெளிப்படும். இல்லை என்றால் நிச்சயமா அது வெளிப்படவே படாது. கடைசியில வெறுமைதான் மிஞ்சம். நான் இங்க என்ன பிரயோஜனம்?